அனைவருக்கும் கல்வி திட்ட நிதியின் தவணையான 573 கோடி ரூபாயை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருப்பதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றே ஆக வேண்டும் என அழுத்தம் கொடுப்பதாகவும் புகார். மத்திய அரசின் இந்த போக்கு ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியாத நிலையை கூட ஏற்படுத்தும் என அச்சம். மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தில் முதலீட்டாளர்களின் பணம் 524 கோடி ரூபாயை மோசடி செய்த புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதனின் ஜாமீன் மனு நிராகரிப்பு. காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்பதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என முதலீட்டாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் தேவநாதன் உள்ளிட்ட 3 பேரின் மனுக்களை சென்னை சிறப்பு நீதிமன்றம் நிராகரிப்பு. பொறியியல் மாணவர் சேர்க்கையில் 1,23,031 இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. காலியாக உள்ள 70,043 இடங்களுக்கு துணை கலந்தாய்வு அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தொடங்கி செப்டம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. தமிழகத்தில் மருத்துவர்களின் பாதுகாப்பு குறித்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி மருத்துவ கல்வித்துறை ஆலோசனை. மருத்துவ கல்வித்துறை செயலாளர் தலைமையில் காணொளியில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் மருத்துவர்களின் பாதுகாப்பு குறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள நெறிமுறைகள் பரிசீலிக்கப்பட்டன. ஐசிசி தலைவராக ஜெய்ஷா தேர்வு செய்யப்பட்டதற்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் எதிர்ப்பு. தலைவர் தேர்தலில் ஜெய்ஷாவுக்கு 15 பேர் வாக்களித்த நிலையில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வாக்களிக்கவில்லை என்றும் தகவல். அண்ணாமலை போன்ற படித்த இளைஞர்கள் அரசியலில் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என மதிமுக எம்பி துரை வைகோ வலியுறுத்தல். அரசியலில் கொள்கை ரீதியான விமர்சனங்கள் தான் இருக்க வேண்டுமே தவிர தனிப்பட்ட தாக்குதல்கள் இருக்கக்கூடாது எனவும் கருத்து. பாராலிம்பிக் போட்டிகள் பாரிஸில் கோலாகலமாக தொடங்கியது. செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் 184 அணிகளைச் சேர்ந்த 4400 வீரர்கள் பங்கேற்பு. இந்தியா சார்பில் 32 பெண்கள் உட்பட 84 வீரர்கள் களம் இறங்குகின்றனர். மத்திய பிரதேசத்தில் தலித் பெண் மற்றும் அவரது மகன் தாக்கப்பட்டதற்கு நடிகை குஷ்பு கடும் கண்டனம். தலித் மக்களுக்கும் சிவப்பு ரத்தம்தான் இருப்பதாகவும் அவர்களை வாழவிடுங்கள் என்றும் வலியுறுத்தல். கனமழையால் குஜராத் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளக்காடாக மாறின. வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் இரவு பகலாக தீவிரம். நிவாரணப் பணிகள் குறித்து குஜராத் முதலமைச்சரிடம் கேட்டறிந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஐசிசி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜெய்ஷாவை கிண்டல் செய்யும் வகையில் நடிகர் பிரகாஷ் ராஜ் வெளியிட்ட பதிவு. மிகப்பெரிய லெஜண்டுக்கு அனைவரும் கைத்தட்டல் கொடுப்போம். ஜெய்ஷா ஒரு சிறந்த பேட்ஸ்மேன், பவுலர், விக்கெட் கீப்பர், ஃபீல்டர், ஆல்ரவுண்டர். அவர் ஐசிசி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு வாழ்த்துக்கள் என்று பிரகாஷ் ராஜ் பரபரப்பு பதிவு. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.